வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பாராஜா. வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோலாம் கிளியராக இருக்காங்கிற ஒரே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத ஒரே ஒரு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆடியோ கிளியர் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடலாம். ஆடியோ கிளியராக இருக்காங்கிற செக் பண்ணிக்கோங்க. வீடியோவும் விசிபிளாக இருக்காங்கிறத ஒரு பார்த்துக்கோங்க. குட் மார்னிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி இதான் ஃபஸ்ட்டு வீடியோ வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை சேர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவனுக்கும் தெரியப்படுத்துங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது சைட்லேருந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் தெரியறதில்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. உன் போர்டில் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒன்று தெரியுது. அது என்ன அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட குரூப் 2A நோட்டிஃபிகேஷன்ஸ் டு பி சூன் வரப்போகுது. செப்டம்பர் மாதம் எக்ஸாம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் வில்லேஜ், டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், மார்னிங் 5 o'clockலேருந்து ஈவினிங் நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டடியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதில் ரொம்ப இன்னும் நல்லா பேசணும்னா, ஆல்ரெடி குரூப் 4க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்சஸ் அப்படிங்கிறது ரேப் பண்ணியிருக்கோம். முடிய போது டெஸ்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய வெற்றியை தொடர்ந்து நியூ பேட்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் குரூப் 2A. என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா May 20, வருகிற மே 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு 1 இயர் நான் ஃபுல்லாக நான் படிக்கணும் சார், ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும், நான் குரூப் 2 கிளியர் ஆகணும், பெரிய ஆஃபீஸர் கிரேடு போகணும், நான் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும், 1 இயர் கோர்ஸ், ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் என்ன வந்து ப்ராக்டிஸ் வில்லேஜ் வாங்க. இதை பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கால் வரும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை சார் நான் அதுவும் வேணாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8925529270 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப க்ரூஷியலாக இருக்குங்க. 20 இன்னொரு 40 பேர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆல்ரெடி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், 40-30 நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டு பி குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 20 நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியப்படுதுங்க. வருகிற May 18ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நமக்கு தெரியும் நினைக்கிறேன். June 9 நடக்க போகுது. 18ஆம் தேதி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வெராண்டா ரேஸ்னுடைய எல்லா பிரான்ச்சஸ்லையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுங்க. மார்க் டெஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யாராவது டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா நியர்பை ரொம்ப ஃபியராக இருக்கும். பேனா பிடிக்கக்கூடிய எபிலிட்டி கூட நம்மகிட்ட வராது. ஓகே, ஒரு OMR புதுசாக பார்ப்பாங்க, ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது 18ஆம் தேதி அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் சென்னை, என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி எழுதிக்கலாம். முக்கியமாக ரே ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம், நான் ரே ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். இதை பற்றி வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். என்ன ரிஜிஸ்டர் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்டர்ட் ஆயிரும். கட்டாயமாக எழுதிருங்க, எழுதாமல் இருக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸு வாட் எவர் மேபி நீங்கள் என்ன கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கனாலும் சரி தான், போய் அட்மாஸ்பியரில் உட்காந்து எழுதி பாருங்கள். ஒரு 1000 பேர் கூட உட்காந்து எழுதினா தான் நம்ம எந்த ரேங்கிங்கில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால் நம்ம ஸ்லைடு மேக்ஸு. 10 நாளில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஷுவராக 100% ரீஃபண்ட். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ப்ராக்டிஸ் வில்லேஜில் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் வில்லேஜ், அருப்புக்கோட்டையில் ப்ராக்டிஸ் வில்லேஜ்னு இருக்குது. அதில் மேக்ஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். மேக்ஸில் உறுதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க, அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. அடுத்து நம்ம பிவியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது சார் அப்படின்னா, மார்னிங் 5 o'clock 10 o'clock வரையும் சொல்லுவேன். என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா சும்மா ஒரு ரஃப் டிராஃபாக சொல்கிறேன். 5 மணிலேருந்து 7 மணி வரை டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதை ஸ்டடி. அகைன் 9 to 11 உங்களுக்கு தமிழ் அல்லது தமிழ் அல்லது லாங்குவேஜ் கிளாஸ், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ்.
11:30லேருந்து 3 என்னோட மேக்ஸு. சரியா? அகைன் 3:15லேருந்து 6 o'clock வரைக்கும் ஜிஎஸ் செக்ஷன் நடக்கும். 6 to 8 உங்களுடைய டைமிங். அடுத்து 8 to 10 வீக் டு பீக் செஷன் நடக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக அதான் வீக் டு பிக் அப்படிங்கிற செஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதுதான் அதனுடைய ஃப்ரீ ஏச்சர்ஸ். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, லைப்ரரி அப்படிங்கிறது இருக்குது, ஹாஸ்டல் மெஸ் அப்படிங்கிறது இருக்குது, மென்டால் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். தைரியமாக வாங்க, போஸ்டிங் வாங்கிட்டு போங்க. சரிங்களா? ரைட். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல்ஸை நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக. குரூப் 2க்கு கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. குரூப் 2A கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கூட படித்தவங்க, நம்மளோட சீனியர்ஸு எல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த கால் ஃபார் என்னவா இருந்தாலும் நம்ம தான் போஸ்டிங் வாங்கணும். தைரியமாக படிங்க. அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அவங்களும் நம்மளோட ஸ்டேஜில் இருந்து கிராஸ் பண்ணி தான் அடுத்த லெவலில் போயிருக்காங்க. நம்மளும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய விஷஸ். ரைட்டாக நீங்கள் படிக்க வர்றதே பெரிய முக்கியமான விஷயம். ரைட்? சமூகல போயிடலாமா? நேற்று வரை என்ன பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் 2D வச்சு பார்த்தோம். ரைட்? மென்ஸ்ட்ரேஷன் 2D அண்ட் தென் மென்ஸ்ட்ரேஷன் 3Dயில் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் பார்ட் 1 வீடியோஸ் பார்த்தோம். ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா 3D ஈஸி. ஃபார்முலா படிச்சேன் சார். 10th புக்லலாம் பெரிய பெரிய சம்மா இத்தாந்தாண்டி சம்மா இருக்கு சார். அதெல்லாம் 10th படிக்கிற பையனுக்கு, நமக்கு கிடையாது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் எது படிக்கணுமோ அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி படிக்கணும். ரைட்? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நான் அடுத்து வரக்கூடிய மோஸ்ட்லி அந்த மார்க் டெஸ்ட்லாம் வைப்போம்ல, அப்போலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு இல்லையே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி இப்போ நான் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? 2023 24 வரை கேட்ட கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் ஒரு கன்சாலிடேஷனாக ஒரு பிடிஎஃபாக வச்சு உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா, அது ஒரு விஷயம். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிடலாம். ரைட்டா? ரைட். ஸோ என்னென்னலாம் பார்த்தா வைவா மட்டும் கேட்டுடலாமா? ரெடி? வைவா கண்டிப்பாக வேணும். வைவா தெரியணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? மேக்ஸ் கிளாஸ் பரவாயில்ல, எழுதுங்க. கமெண்ட் பாக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஆன்சர் பாக்ஸ். சரிங்களா? நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? குட். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? சமூக அபிவிருத்தி திட்டம். சரி. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 3 tier சிஸ்டமா 2 tier சிஸ்டமா? 3 அடுக்கு பஞ்சாயத்தா 2 அடுக்கு பஞ்சாயத்தா? குட் குட். கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர்? தென்னாட்டின் மாப்பசான் யாரு? தென்னாட்டின் மாப்பசான். சதாவதானி அப்படின்னா என்னங்க? சதாவதானி அப்படின்னா சரி, ஓகே. சதாவதானிங்கிற பட்டம் வாங்கினவர் யாருப்பா? ஒரு பாவலர் வருவார். அவர் பேர் என்ன பாவலர்? சதாவதானி. குட் குட் குட். இப்போ நான் கேட்குறது கரெக்டாக பதில் சொன்னேன். 1/3 πr² அப்படிங்கிறது எதனுடைய ஃபார்முலா? டைமிங்கே கிடையாது. 5 செகண்டில் யோசிச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் டைமிங். இப்போலாம் டைமிங் இல்லை. 1/3 πr²ங்கிறது எதனுடைய ஃபார்முலா? இப்போ πr × l+r இது எதனுடைய ஃபார்முலா? ரிவர்ஸ் கியர். πr × l+r. பக்கா. ரைட்டா? ரைட். அப்படியே நோட் எடுத்து வச்சுக்கோங்க. மென்ஸ்ட்ரேஷன் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே வழி நடத்தியே கொண்டு வந்தாச்சு. மென்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 3D ஆல்ரெடி முடிஞ்சு, ஒரு பார்ட் 5 முடிஞ்சு.
இதில் பார்ட் 2 ரொம்ப முக்கியமான சம்ஸ், ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் அது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சொல்லக்கூடிய ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரியலனா ரொம்ப கஷ்டம். சரியா? ரைட், சமுக்குள்ள உள்ள போயிடலாம். யா சார், முதல் கொஸ்டினே ஒரு லைட்டாக ஜர்க் அடிக்குது சார். கரெக்டாக பாருங்க. கித்தானை கொண்டு, தெரியாது அவனுக்கு, சில பேருக்கு தெரியாது. ஓகே, கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. சரியா? இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் லைன்ல நிற்கிறேன். யா இந்த இருக்கு. 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு இமேஜ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியணும்ல, யாரும் எழுதக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நம்ம ரெண்டாவது எழுதிக்கலாம். ரைட், இங்கேருந்து இதுவரை என்னப்பா சொன்னோம் ஞாபகம் இருக்கா? டயக்ராம் ஞாபகம் இருக்கணும். மென்சுரேஷன் ஃபார்முலா பார்க்கலன்னா ஃபார்முலா கிளாஸ் எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துருங்க. மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக பார்த்துருங்க. இது என்னது அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியஸ் எவ்வளோ மீட்டர்ப்பா? 7 மீட்டர்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஹைட் எவ்வளோ சொன்னாங்க? 24 மீட்டர். ரைட்டா? 24 மீட்டர் உயரம். ரைட். கித்தான்னா என்னதுங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கித்தான்னா சர்க்கஸ் கூடாரங்க. அதுதான் கோனிக்கல் டென்ட்னு சொல்லுவாங்களா. இங்கிலீஷ்ல இருக்கும் பாருங்களேன். எங்க இருக்கு? இருக்குல்ல, கோனிக்கல் டென்ட். பார்த்துறீங்களா சர்க்கஸ் கூடாரம்? இப்பெல்லாம் சர்க்கஸ் எங்கேயுமே போறது இல்லைல்ல. ரைட்டா? எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் அது சர்க்கஸ் அப்படிங்கிறது. அந்த கோனிக்கல் கூடாரம் அப்படிங்கிறது கோனிக்கல் டென்ட். இல்லைன்னா அந்த நம்ம சாப்பிட போறப்ப ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்முன்னு இப்படி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க இல்லை, அதுதான். சரியா? கோனிக்கல் டென்ட். அது எந்த ஷேப்ல இருக்குன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வக வடிவ கூழினுள் கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதை நீளம் காண்க. சம்பந்தமே இல்லாம கேட்டிருக்கான். பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாம கேட்டிருக்கான். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. கித்தானை கொண்டு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா கூம்புன்னு முடிவாயிடுச்சு. கோன். ரைட். கோன்னா வலைபரப்பு எடுக்கணுமா, மொத்த பரப்பு எடுக்கணுமா, கன அளவு எடுக்கணுமா? கன அளவு எப்போ எடுக்கணும்? கெப்பாசிட்டி தண்ணின்னு ஏதாவது கொடுத்தாதான் கன அளவு. யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். இப்போ பிரச்சனை இருக்கு. ஸோ வலைபரப்பு எடுக்கணுமா, மொத்த பரப்பு எடுக்கணுமா? ரைட்டா? கோனிக்கல் டென்ட்டு அப்படியே மேலே தூக்குங்க. கோனிக்கல் டென்ட்டுங்கிறத மேலே தூக்குறேன். இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த டென்ட்டுங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுல மொத்த பரப்பு வருமா இல்ல வலைபரப்பு வருமா சார்? நீங்களே சொல்லுங்க. வலைபரப்பு. எப்படி சார் வலைபரப்பு அப்படின்னா, இந்த மாதிரி கூம்பு வடிவத்துல மோஸ்ட்லி வரக்கூடிய இந்த கோனிக்கல் டென்ட், ஒரு முக்கோண வடிவம் உடையது, ஒரு ஐஸ் கோன், இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா சிஎஸ்ஏ மட்டும்தான் நீங்க எடுக்கணும். சிஎஸ்ஏ என்ன ஃபார்முலாப்பா சார்? மறந்து போச்சு சார். பைஆர் எல். சரிங்களா? பைஆர் இன்ட்டு எல். அப்ப என்ன பண்ணலாம்? பையோட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அழகா தெரியும். என்னதுப்பா? 22/7. ஆரோட வேல்யூ சூப்பரா கொடுத்துருக்காங்க சார். என்ன மீட்டருப்பா? 7. எல்லோட வேல்யூ இந்த அழகா கொடுத்துருக்காங்க சார். எத்தனை? 24. போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இதில் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சுட்டு ஒரு 20 தடவை ஊக்கி போடுங்க. தப்பு. ஃபார்முலா செஷன்ல அழுத்தி கத்தி சொல்லியிருக்கேன். கூம்புல ஏமாந்துடாதீங்க. உயரம் வேற, சாய் உயரம் வேற, ஹைட்டு வேற, ஸ்லாண்ட் ஹைட்டு வேற. நமக்கு கொடுத்துருக்கிறது ஹைட்டு. ஃபார்முலால வர்ற வேல்யூ வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு, சாய் உயரம். புரியுதா? அப்ப என்ன சார் பண்ணணும்? ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். எது ஸ்லாண்ட் ஹைட்னா? இதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டு. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே தூக்குறேன். எதை அப்படியே தூக்குறேன் அப்படின்னா இந்த இருக்குல்ல, சாரி, எஸ், இந்த இருக்கு. இதை அப்படியே தூக்கி வெளியில போடுறேன். போட்டுருமா? எஸ். இது எவ்வளோப்பா? 7. இது எவ்வளோப்பா? 24. நான் எழுதலைங்க, கணக்கில் கொடுத்துருக்கான். எஸ். இதை பார்த்தா என்ன தெரியுது? போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் மென்சுரேஷன்ல 2D வர்றப்போ கத்தி சொன்னேன். பித்தாகரஸ் தியரம்டா சாய் சதத்துல பார்த்தோம், ராம்பஸ்ல பார்த்தோம். பார்த்தீங்களா? முக்கோணத்தை கட் பண்ணி தூக்கி வெளியில போட்டோம். சாய் சதத்துல ராம்பஸ். அப்போ அதுல என்ன பண்ணோம்? பித்தாகரஸ் தியரம்டா தெரியலன்னா பெரிய நம்பரோட ஸ்கொயரை ஒரு சைடு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத கூட்டிருங்க அப்படி சொன்னேன். இல்லை சார், இந்த இருக்கு பாருங்களா, இதுதான் சாயிரும். கரெக்டு தானேப்பா? இந்த இருக்கா? இதுதான். அப்போ எழுதுங்க. எல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன இருக்கு? 24 ஸ்கொயர். அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு இருக்கு? 7 ஸ்கொயர். சிம்பிள். இப்போ எல்லாம் போட்டு பார்க்கலாமா? எஸ். 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னதுப்பா? 576. இதுதான் கத்தி சொன்னேன் கோவிந்தா.
படிச்சிருங்கன்ட்டு. எதுக்கு? ஸ்கொயரு கியூப் இல்லைன்னா இனி 24 பெருக்கிறதுக்கு 10 செகண்டு 10லேருந்து 20 செகண்ட் ஆகும். நான் அதுக்குள்ளே உங்களை மீறி ஓடிட்டே இருப்பேன். சரியா? வேற எதுவுமே இல்லை. அப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்னப்பா வருது? 625. இப்பயும் கத்தி அதை தான் சொன்னேன். படிச்சிருங்களா, ஸ்கொயர் படிச்சிருங்க. இது எதனோட வேல்யூப்பா? நீங்கள் சொல்லியிருப்பீங்க நம்புறேன். எதனோட வேல்யூ? 25 ஸ்கொயர். சரியா? இப்போ எடுத்து அப்ளை பண்ணுங்க. எதில் அப்ளை பண்ணணும் சார்? எதில் சார் நான் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்கே போச்சு? இந்த இருக்கு. அப்ளை பண்ணுங்க. 24 கிடையாது கண்ணா, 24 கிடையாது. தப்பு பண்ணிடாதீங்க. உங்களை காலை வாடுறதுக்குன்னே டிஎன்பிசி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ மறந்துடக்கூடாது. 25 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிடலாம். எஸ். அப்போ என்ன பண்ணியாச்சு? 22 × 25 பிரிக்கிறோமா? எனக்குள்ள பிரிக்கட்டா? 22 25 பண்ணுங்க. 10 1 11 4 4 0 5 5 எவ்வளோ வந்துருச்சு? 550 யூனிட். என்னப்பா? மீட்டர் ஸ்கொயர். அவன் கூம்போட வலைபரப்பு அது எவ்வளவு பரப்பு ஆக்குப்பை பண்ணணும்னு கேட்கல. அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அழகா கொடுத்துருக்கான் பாருங்க. சரி இருக்குது, ஆனா அதை செவ்வக வடிவ கித்தானின் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த துணி இருக்குல்ல, அதை அப்படியே கீழே போட்டாங்க. கீழே போட்டோமே நிறைய பறந்து கிடக்கா. இதை அப்படியே மடிக்கிறான். நார்த் இந்தியாவில் மடிப்பு பார்த்துருக்கீங்களா? அப்படியே மடிக்கிறான். அதை மடிக்கிறப்போ அது எந்த ஷேப்ல வந்து கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகம்னாலே உங்களுக்கு அழகான ஒரு ஃபார்முலா தெரியுங்களப்பா. என்ன ஃபார்முலாக்கண்ணா? டக்குன்னு சொல்லுங்க. ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு அழகா தெரியும். கரெக்டு தானே? எஸ். அப்படி மடிச்சாச்சு, செவ்வக வடிவத்தில் மடிச்சாச்சு. மடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய அகலம் எவ்வளவு கொடுத்துருக்கான்ப்பா? 4 மீட்டர். ரைட்டா? இந்த எனக்குள்ள போட்டேன். இந்த அகலத்துல நான் 4 மீட்டர் போட்டேன். என்ன கேட்குறாங்க? அதனுடைய நீளம் கேட்குறாங்க. நீளம் தெரியாது. என்ன சார் இப்படி தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கு? இப்போ புரியுதா? இந்த ஏரியா தான் இதனுடைய ஏரியா. அப்போ என்னதுப்பா? 550 முடிஞ்சு. சார் எப்படி சார் ஏரியா? டே துணி மேலே அந்த கோனிக்கல் டென்ட் இருக்குல்ல, சர்க்கஸ் கூடாரம், அது மேலே இருக்கு. அதாவது கீழே போட்டுட்டாங்க. அது கீழே போட்டுட்டு மடிக்கிறாங்க. ஒவ்வொன்றா ஃபோல்டர் அப்படியே சுற்றி மடிக்கிறாங்க. தார்பாய் மடிப்பாங்கல்ல, மடிச்சா அது எந்த ஷேப்ல வந்துருச்சுன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு அப்படின்னு அவங்க தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த இருக்கு செவ்வக வடிவத்தில் வந்திருக்கான். செவ்வகத்தின் பரப்பளவு L × B. கரெக்டா? அது அந்த ஃபுல்லா அதை மறைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அந்த பரப்பளவு அது எவ்வளவு? 550 ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கு. அப்போ லென்த் எனக்கு எவ்வளவு? முடிச்சு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்ப்பா? L 550 / 4 கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணுங்க. 1 நாங்க 4 1 3 நாங்க 12 3 7 நாங்க 28 2 5 நாங்க 20. இந்த 4 மீட்டர் 137.5 மீட்டர். சூப்பரான கணக்கு, தங்கமான கணக்கு, தரமான கணக்கு, நம்ம பசங்களுக்கு ஏத்த சம். அவ்வளோதான். என்ன கண்டுபிடிக்கணும்? கித்தான் கணக்கு. நான் கேட்பேன், இதுவரை முன்னாடி ஒன்றெல்லாம் கேட்டோம்ல, கேக் பீஸ் எவ்வளோ? அது மாதிரி தான். போனதில் ஏதோ ஒன்று பார்த்தோம்ல, மறந்துட்டு எனக்கு இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை, ஊடால கேட்குறேன். அதே மாதிரி தான் கித்தான் அப்படிங்கிறது எவ்வளோப்பா? 137.5 மீட்டர். நான் கேட்பேன் சர்க்கஸ் கூடாரத்துக்கு எவ்வளோ ரூபாடா டிக்கெட்டும் கேட்பேன். 137 ரூபா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஓடியல். இந்த மாதிரி ஒரு இன்ட்டை போட்டால் ஒரு எனர்ஜி வந்து நிற்கும். அப்படியே ஜம்முன்னு ஏறி வந்து உட்காருவோம். பார்த்துருக்கீங்களா? முக்கியமானதா அப்படிமா. அதுதான் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கோள வடிவ வழிக்கூண்டி நூல் அப்படிமாங்க. அப்படியே மண்டே சொல்லிடுவேன். என்னது வழிக்கூண்டு? பலூனுங்க. ஒரு பலூனா ஊதுறாங்க. ரைட்டா? ஒரு கோள வடிவ வழிக்கூண்டி நூல் காற்று உந்தப்படும் பொழுது, ரைட்டா, பலூன் ஊதுறாங்க. அது எந்த ஷேப்ல தான் வரப்போகுது? கோலத்தில் வடிவம். அது உந்தப்படும். அதனுடைய ஆரம் 12 சென்டிமீட்டர்ல இருந்து எத்தனை சென்டிமீட்டரா மாறுது? 16 சென்டிமீட்டரா மாறுது. இங்க பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா பலூனு இப்படி குட்டிக்கு இருந்திருக்கு. சரியா? அதனுடைய ரேடியஸ் வந்துட்டு எவ்வளவு இருந்திருக்குன்னா 12 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. இவன் தம் கட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு ஊதுறான். ஊதுனப்போ பலூன் ஜம்முன்னு பெருசா மாறிட்டா அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு ஆயிடுச்சு? 16 சென்டிமீட்டரா மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லல, கணக்குல கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? இவ்விரு புறப்பரப்புகளின் விகிதத்தை காணுங்க. அழகா கொடுத்துருக்கான் பாருங்க. புறப்பரப்பு நான் சொன்னேன்னா மொத்த பரப்புன்னு கொடுக்க மாட்டாங்க.
மொத்த பரப்புக்கு இன்னொரு மீனிங் ஒன்று இருக்கு புது புக்ல, தட் இஸ் கால் புறப்பரப்பு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எங்க காணும்? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன்ஸ் இன் தி 2 கேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்குள்ள டோட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். சரிங்களா? டோட்டல் தமிழ் அழகா வார்த்தை இருக்கும், புறப்பரப்பு. நீ எப்படி ஞாபகம் மொத்த புறப்பரப்பு. இப்போ நீங்க அழகா சொல்லணும், சொல்லுவீங்கல்ல. என்ன ஷேப் இங்க கொடுத்துருக்காங்க? கோலம். கோலம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் கண்ணா? புறப்பரப்பு. மொத்த பரப்புனாலும் சரிதான், வலைப்பரப்புனாலும் சரிதான், ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 4πr². இது இந்த கோலத்துக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடியதுக்கு 4πr². என்ன சார், என்ன மாயபந்திரம் பண்ணிருக்கீங்க? லைட்டா அந்த வே கேட்பான்ல, மாறுவேஷத்துக்கான அது இதே போச்சேடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குட்டி ரேடியஸ், இது ஸ்மால், இது பெரிய ரேடியஸ், அது பிக். ரெண்டுக்கும் என்ன கேட்குறாங்க? விகிதம். கஷ்டனா அடிச்சு விட்ருவோமா? எனக்கு இந்த 4π எனக்கு பிடிக்கவே இல்லை, கான்ஸ்டன்ட் தூக்கி விட்டுட்டேன். அப்போ r² ஈஸ்ட் r². ஆருக்கு எங்கே போகிறது? இந்த இருக்குல்ல, 12 × 12. நம்மளால் கை விறுவிறுன்னு போகும். 144 சார். இந்த சொல்லிலாம் எனக்கு வேணாம். அடிங்க, இங்கே இருக்குது 16 × 16. இப்போ கேன்சல் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். 4 16, 3 12, 4 16, 3 12. அப்போ என்ன பாரு போகுது? 9 3 9, 4 10. Therefore 9:16. தி மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின் இன் டிஎன்பிஎஸ்சி. இந்த கொஸ்டின் ஒன்று சிம்பிள். என்ன தெரிஞ்சா போதும்? ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஓகே, ஓகேவா? புரியுதா? எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கு, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. புறப்பரப்பு புறப்பரப்பு. தப்பு பண்ணிட்டு வந்துட்டு என்னைய வந்து பார்க்காதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இதுவும் உங்களை ஏமாத்துறதுக்கு தான். என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின், அவ்வளோ திண்ம அரைக்கோளம். அப்போ அரைக்கோளம்னா சார் என்னமோ சொன்னாரே, ஒரு டயக்ராம் வரைய சொன்னாரு. என்ன டயக்ராம் வரைய சொன்னாரு? இந்த இருக்கு, இந்த இருக்கு. இது ஒரு அரைக்கோளத்தில் வரைய சொன்னாரு. கோலம்னா எத்தனை கோலம், எத்தனை சர்க்கிள் சேர்ந்தது? 4 சர்க்கிள்னு சொன்னாரு. அப்போ அரைக்கோளம்னா கீழே ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொன்னாரு, இங்கிட்ட ஒரு சர்க்கிள். மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னாரு? 2 சர்க்கிள். இது எதுக்கு? வலைப்பரப்புக்கு. மொத்த பரப்புனா மேலே உள்ள சர்க்கிளும். அதுதான் 3πr². தெரியும்ல, அழகா படிச்சிருவீங்களா? சூப்பர், எனக்கு தெரியும். இதனுடைய அடிப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1386 கொடுப்பாங்க. எனக்குள்ள எழுதிக்க வேண்டியதான். அடிப்பரப்பு எவ்வளவாப்பா? 1386 சதுர மீட்டர். சரியா சார்? என்ன சார், சர்க்கிள் அரைக்கோளம் தான் வரைஞ்சிட்டேன், ஆனால் அடிப்பரப்புனா ஒரு மாதிரி இருக்கே. கோணம் திருப்பி போடுங்க, இந்த சர்க்கிள் அப்படியே திருப்பி போடுங்க. இதுவும் எங்கள் ஊரில் அரைக்கோளம் தானங்க சொல்லுவோம். கரெக்டு தானேங்க? இது எங்கள் ஊரில் அரைக்கோளம் தானே. கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு. அடிப்பரப்புனா எங்கப்பா இருக்கு? இந்த இருக்குல்ல. எஸ் 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 எஸ். கீழே என்ன இருக்கு? அது என்னது? பரப்பளவு. அதே தான், வட்டம். வட்டத்தினுடைய பரப்பளவு என்னதுப்பா? அப்போ வட்டத்தினுடைய பரப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ என்னதுப்பா? πr². இந்த வேல்யூ கொடுத்துருக்கானா இல்லையான்னு பாருங்க. அதனுடைய அடிப்பரப்பு எஸ் 1386 சதுர மீட்டர் தான் இந்த πr². நம்மளால அவசரம், கை பிடிக்கவே முடியாது. ஒரு கணக்கு தெரிஞ்சிருச்சோ பறந்துடும். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா 22/7 இங்கிட்டு பெருக்கிறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இருக்கட்டும், என்ன கேட்குறாங்க? அந்த திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. இந்த வச்சுட்டானா அப்பு. புரியுதா? புரியுதா? மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? மொத்த புறப்பரப்பு அப்படின்னா டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏனா என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். எஸ் 2πr², 3πr². வெரி குட், 3πr². இந்த 3 போட்டுட்டேன். இதை பார்த்தா எங்கேயாவது தெரியுதா? எனக்கு தெரியுதா? எங்கேயாவது கண்ணில் தெரியுதான் பாருங்க. தான், அவ்வளோதான். ஜம்முன்னு போட்டுருவேன். எனக்குள்ள போட்டோம்னா we get as சலக் முடிஞ்சு. புரியுதா? இதுதான் இதனுடைய வேல்யூ. இது எதுக்காக இந்த சம்மை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, குரூப் 4ங்க. குரூப் 4லாம் பேசிக்காக தான் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், இந்த இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் பண்ணாலும் ஆன்சர் அதே தான் வரப்போகுது. நீங்கள் இதை எடுத்து 6 கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கூட ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். 3 நிமிஷம்னா 180 செகண்ட் ஆகும். 180 செகண்ட்னா ஒரு ஜிகே கொஸ்டினுக்கு 10 செகண்ட் வச்சாலும் 15 கொஸ்டின் நம்மளை தாண்டி ஒருத்தன் ஓடிடுவான்.
அந்த ஒரு ரீசன் தான். டைம் ரொம்ப முக்கியம். புரியுதா? நெக்ஸ்ட் ஓடிடலாமா? இது உங்களுக்கு, இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்லங்க உங்களுக்குங்க. இது உங்களுக்கு ஒரு நேர்வட்ட கூம்பு, இங்கே பாருங்க, நேர்வட்ட கூம்பு, நெளிந்த கூம்பு, வளைந்த கூம்பு. நமக்கு தேவை கோன், ரைட்டா? கோனிக்கல் கூம்பினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. நான் கிவன் டேட்டா மட்டும் எடுத்து எழுதவா? பாவம். V = 1108 சென்டிமீட்டர் கியூப். சரி, இருந்துட்டு போகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா? ஹைட் எவ்வளோப்பா? 24 சென்டிமீட்டரா. என்ன கேட்குறாங்க? அதனுடைய ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. 2 நிமிஷம் டைம். இதுக்கு என்ன தெரியணும் சார்? கூம்புன்னு கொடுத்துட்டாங்க, கன அளவுன்னு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்களில் கன அளவுன்னா என்ன சொன்னாங்க? அப்படியே ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஓகே, கன அளவு ஃபார்முலா. எனக்கு ஃபார்முலா மறந்து போச்சு சார். கண்ணை மூடிட்டு இந்த சம்மை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நத்திங் டு இட். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், ஃபார்முலா ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. வி கேன் அப்ளை, ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். எழுதலாமா? என்ன ஆன்சர்? கமெண்ட் செக்ஷன். எஸ், ஜஸ்ட் அப்ளை தாங்க, வேற எதுவுமே கிடையாது. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலாப்பா? 11088. என்ன ஃபார்முலா சார்? 1/3 πr²h. கரெக்டு தானே? ஈக்குவல் டு 11088. எனக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது, 1/3 போட்டுட்டேன். 22/7 3.14 போடக்கூடாது. r² தான் கேட்குறாங்க. ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 24 ஈக்குவல் டு 11088. யூனிட்லாம் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே சேமாக தான் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆரோட வேல்யூ குட், பக்கா. அவ்வளோதாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நேற்றுலேருந்து ஒரு 8 நீங்கள் ஒரு 12 13 கொஸ்டின் பார்த்துட்டோம். நீங்களாம் தனியாக உட்காந்தாலும் பார்க்க மாட்டீங்க. அதை வச்சா நான் சொல்கிறேன், எடுத்து கொடுத்துட்டோம். நீங்கள் நல்லா பார்த்துறீங்களா? ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா லைட்டாக அவனுக்கு 2 வார்த்தை பேசினா அது கூட தேவையில்லை. சும்மா போய் அவன் பேசுகிறத நம்ம காதில் வாங்கிட்டா கூட அவனுக்கு ரொம்ப எனர்ஜி வரும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். அது எப்படின்னு தெரியல. தட்ஸ் கால் யூனிவர்சல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். எனக்கு அப்படி இருக்கும். சரிங்களா? எதுவும் பேசவே வேணாம், 2 பேரும் பக்கமாக உட்காந்துக்கிட்டாலே போதும். இல்லை அவன் சொல்கிறத இவன் காது கொடுத்து கேட்டுனாலும் இருக்கும். அதே மாதிரி தான் சில விஷயங்கள், சில சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களா கஷ்டம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறதா என்னுடைய கருத்து. அது உங்களுக்கு நான் கண்கொள்ளாக தெரியும். ஃபார்முலா, அப்ளை, யூனிட் சேஞ்ச், இதை வச்சு தான் பண்ணுறோம். ரைட்டா? குரூப் 4க்கு இது போதும், இதுவே போதும். ரைட்? ஓடிடலாமா? ஆரோட வேலையை பண்ணிடலாமா? நீங்கள் தான் பெருக்கெல்லாம் இருக்கணும். அவ்வளோதான், இனிமேல் என்னோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறது பாருங்க. 2 கூம்புகளினுடைய கன அளவுகளின் விகிதம். இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ கோன் அப்படின்னா என்னப்பா வேல்யூ? எஸ், இந்த இருக்குயா, கோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்களேன். சாரி, இந்த இருக்கு. கோன் 2 கூம்புகளினுடைய கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோன்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஃபார்முலா வரணும்? வால்யூம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. 1/3 πr². πr² என்னது? உருளையில் ஓடிடும். ரைட்? ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? V1:V2. V1:V2 ஈக்குவல் டு 2:3 அப்படிங்கிறது போடுவாங்க. ரைட்? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2:3 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? அதே மாதிரி இங்கே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா V1/V2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ரைட். ஃபார்முலா என்ன சொல்லுது? வால்யூமோடைய ஃபார்முலா, கோனுடைய வால்யூமோடைய எனக்குள்ள நான் ஒரு ஷேப் கூட நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன். சரியா? ரைட். என்ன ஃபார்முலா? அழகாக சொல்லுங்க. 1/3 πr²h டிவைடட் பை 1/3 πr²h ஈக்குவல் டு 2/3. கரெக்டாக கண்ணா? இப்போ இதை எதுலாம் அடிச்சு விட்டுலாம்? 1/3 கேன்சல், பை கேன்சல். 6 அடிச்சிடாதீங்க, தப்பு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கோன், இது R1 H1, R2 H2. சரியா? ரைட். இப்போதைக்கு நான் இதை மட்டும் வச்சிருக்கேன். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுங்க, தெளிவா பார்க்கணும். ஓகே, 2ஆம் கூம்பின் உயரம்
இந்த அந்த வார்த்தை இருக்கு. அப்ப நான் எனக்குள்ள என்ன எழுதிக்கிறேன்னா இரண்டாம் கூம்பின் உயரம் அப்படிங்கிற வார்த்தை எழுதிக்கிறேன். இரண்டாம் கூம்பின் உயரம். முதல் கூம்பின் இருக்கு, முதல் கூம்பின் உயரத்தை போல ஞாபகம் இருக்கா? முதல் கோனுடைய உயரம் கச்சோன்னு எழுதிட்டேன். ரைட்டா? உயரத்தை போல எத்தனை மடங்கா? 2 மடங்கு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நம்ம ட்ரிக்கு என்னப்பா எழுதியிருக்கேன்? போல போல போல. எந்த வார்த்தை கிட்ட போல வந்திருக்கோ அந்த வார்த்தை கிட்ட மடங்க போட்டுருங்க. இங்க பிரச்சனையே அதுதான். 2 முன்னாடி போடுறதா, கச்2 கிட்ட போடுறதா, கச்1 கிட்ட போடுறதாங்கிறதான் பிரச்சனை. அப்ப என்ன எது கிட்ட சார் நம்ம போட்டுக்கணும்? இங்க பாருங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல. முதல் கூம்பின் உயரத்தை போல. இது தெரியலையா? எனக்குள்ள நான் எழுதிக்கிறேன். இது கச்2, இது கச்1. இப்ப நான் என்ன போட்டுக்கிறேன்? யாராச்சும் ஒரு ஆளு கச்1 ஈக்குவல் டு 2 கச்2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தர்பில்டி தான், தலையிலா தான் குதிப்பேன். தப்பு, தவறா மாறிடும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? கச்2க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்ப்பா? 2 கச்1. நீங்க பாருங்க, நான் எனக்குள்ள எழுதிக்கிறேன். நான் வேற எதுவுமே டச் பண்ணவே இல்லை பாவம். அது வாட்டுக்கு இருக்கு. இந்த பெண்ணா இல்லையா? ஒரே பெண்ணா தான் யூஸ் பண்ணணும். எஸ். இப்போ என்ன லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. R1 ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். கச்1 நான் டச் பண்ணவே இல்லை. அது வாட்டுக்கு இருக்கட்டும். டிவைடட் பை R2 ஸ்கொயர், அது வாட்டுக்கு இருக்கட்டும் பாவம். இந்த கச்2க்கு பதிலாக என்ன போடலாம்ப்பா? இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. கச்2க்கு பதிலாக என்ன போடலாம்? 2H1. ரைட்டா? இங்க நமக்குள்ள 2H1 அப்படின்னு போட்டுருவேன். ஈக்குவல் டு 2/3. கேன்சல் பண்ணலாமா? எதில் அந்த போட்டு தள்ளுங்க, டக்கு டக்குன்னு போட்டு தள்ளுவீங்களா? எஸ். கச்1 H1. இந்த 2 அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா என்னப்பா? மல்டிப்ளிகேஷன். அப்ப என்னவா மாறிட போகுது? 2 × 2 4/3 வரும். therefore R1 ஸ்கொயர்ட் பை R2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4/3 வந்து நிற்கும். ரைட்? எனக்கு ஸ்கொயர்டு வேணாம், வர்க்கம்லாம் கேட்கலாம். அவங்க என்னதான் கேட்குறாங்க? ஆரங்களினுடைய விகிதத்தை தான் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணா போதும் சார்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா? எடுத்தா 2 மாறிடும். சார் இது என்ன சார் பண்றது? அப்படியே எழுதுங்க, அவசரப்படாதீங்க. ரூட்லேயே வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுனா எப்படி எழுதிக்கலாம்? 2/√3. நம்ம ஆளுங்க இங்கே ஆன்சர் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்க. நீ வாட்டு பொறுமையாக சொல்லிட்டு கொடுத்துட்டுறியா, நான் ஆன்சரே போட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் ஸ்பீடு, செம்ம ஸ்பீடு, சான்ஸே இல்லை, ஜம்முன்னு போகுது. கிளியராக எழுதுக்கணும். இதெல்லாம் யார் அப்படின்னா பேசிக் பிகினர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நீங்கள் நம்ம வீடியோ ஒரு அந்த 2000 பேர் பார்க்குறீங்களா, அவங்களுக்காக பண்ணது. என்ன கொடுத்துருக்காங்க சார்? இந்த வால்யூம் ஃபார்ம்லாம் நான் எட்டி பார்க்கல, நீங்களுக்குள்ள கட்டம் கட்டி வச்சுக்கணும். சரியா? நான் வால்யூம் ஃபார்ம்லாம் எனக்கு தெரியாது சார், கோனுடைய வால்யூம் ஃபார்ம்லாம் தெரியல சார், இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? அடுத்த கொஸ்டின் போயிருங்க சார். தட்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். சரியா? ரைட்? அதை வச்சு நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். V1 is to V2 V1/V2 எழுதிட்டேன். வால்யூம் 1/3 πr²h 1/3 πr²h 2/3 போட்டுட்டேன். இந்த 1/3 1/3 அந்த தூர போட்டேன். அது கான்ஸ்டன்ட் கீழு. ஓகே, அப்போ R1² R2² எழுதியாச்சு. 2/3 போட்டாச்சு. இதை நரேட் பண்றதுக்கு கச்1 தூக்கி வெளியில போறதுக்காக ஒரு லைன் சூப்பரா கொடுத்துருக்கான். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? எந்த வார்த்தை கிட்ட போல போன்று இருக்கோ அங்கனக்குள்ள அந்த மடங்கு வார்த்தையை போட்டணும். அப்ளை பண்ணிடுங்க. சிம்பிளிஃபிகேஷன். தட்ஸ் கால் 2:3. நான் என்ன சொல்றேன்னா, இதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. என்ன சார் எல்லாத்தையும் நீங்க வாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சொல்லக்கன்னா ஒவ்வொரு சம்ல இந்த மாதிரி சம்லாம் இருக்கு. பலூனை வச்சு ஊதுறேன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த சம் கூம்போட உயரம் 2 மடங்கு இப்படி கொடுத்தாங்கன்னா முக்கியம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பண்ணலாமா? சார் இது வேணாம், இது உங்கள் ஸ்பாட். இது கொண்டு வந்துடலாம். ரைட் சார், வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ங்கிற பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட்டை மூடி வச்சிருங்க. எனக்காக நோட்டை மூடி வச்சிருங்க ப்ளீஸ், எனக்காக. இங்க என்னன்னா, குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல, குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசியோட ஒரு அசெட் மென்சுரேஷன் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான். என்ன சார் கான்செப்ட் அப்படின்னா, தெளிவா மனசுல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆழமா மனசுல புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உருளையிலிருந்து கோலமா மாத்துறாங்க, பெரிய கோலத்துல இருந்து குட்டி குட்டி கோலமா மாத்துறாங்க, கூம்புல இருந்து உருளையா மாத்துறாங்க, கோலத்துல இருந்து அரை கோலமா மாத்துறாங்க. புரிஞ்சா? ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்பை கன்வெர்ட் பண்ணணும்னா எந்த ஃபார்முலா எடுக்கணும்னா வால்யூம் எடுக்கணும். சைடில் எழுதுங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க. எனக்குள்ள நோட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தமிழோ இங்கிலீஷோ தங்கிலீஷோ உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுதோ அதை போட்டு அப்படியே எழுதிருங்க. ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப் கன்வெர்ட் பண்ணணும்னா
we should take on volume தான் எடுக்கணும். இங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து. சரியா, பந்து என்ன ஷேப்லப்பா இருக்கும், செவ்வகம் ஷேப்ல இருக்கும். கரெக்டா? கிடையாது. அது என்னவா கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து. எந்த ஷேப்லப்பா இருக்கும், ஸ்பியர்ல தான் இருக்கும், ஸ்டம்பர் பால். ஓகே ரைட். இதனுடைய ஆரம் எத்தனை, 16 சென்டிமீட்டர். உலோக பந்தானது அதை உருக்குறாங்களாம், உருக்கப்பட்டு, இந்த இருக்கு பாத்தீங்களா, அழகா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, உருக்கப்பட்டு. இட் வாஸ் மெல்டட் பை, ஒரு அழகா ஒரு வார்த்தை, உருக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா இது அப்படியே மெல்ட் ஆகி 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக மாற்றப்பட்டார். இது குட்டி குட்டி பந்தா வருது, இப்படி இப்படி குட்டி குட்டியா வந்திருக்கு. இதனுடைய ரேடியஸ் எல்லாம் எவ்வளோப்பா, இதனுடைய ரேடியஸ் 2 2 எஸ் 2 2. இப்படி மாத்தினா மொத்தம் எத்தனை பால் இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாத்துறாங்க, அப்படிதானாங்க. பெரிய பால்ல இருந்து குட்டி பாலா மாத்துறாங்க. அப்படின்னா நீங்க என்ன எடுக்கணும், நீங்க எனக்குள்ள எங்கேயாவது வால்யூம் இருக்கா, வால்யூம் வார்த்தை இருக்கா, எங்கேயாவது வலைப்பரப்புங்கிற வார்த்தை இருக்கா, எங்கேயாவது மொத்த பரப்புங்கிற வார்த்தை இருக்கா, நம்மளாதான் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன சொன்னாங்க, ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப் கன்வெர்ட் பண்ணணும், ஆன்சரே போட்டோம். கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும், வால்யூம் எடுக்கணும். ரைட். அப்ப எதுக்கு சார் வால்யூம், நமக்கு தான் தெரியுமே, இது என்ன ஷேப் உங்களை பார்த்துல அழகா தெரியுதுல. எஸ், என்ன வால்யூம், கோலம், தட் இஸ் கால்ட் ஸ்பியர். ஸ்பியரோட வால்யூம் என்னதுப்பா, இது சொல்லுங்க, 4/3 பை ஆர் கியூப். ஏன் கேபிட்டல் ஆர் போறேன், பெருசு. சரியா, அதே மாதிரி இங்க போடுறேன் 4/3 பை. ஒரே ஒரு பையன் வந்து கேட்டான், என்ன கேட்டான்னா, இந்த ஆஃப்லைன்ல நான் அந்த கொஸ்டின் மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக கோலம்ங்கிறது இது ஒரு கோலம் சொல்கிறீங்க சார், ஓகே சார், நீங்கள் 4/3 பை ஆர் கியூப் போட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எனக்குள்ளே ஏன் திருப்பி 4/3 பை ஆர் கியூப் போடுறீங்க, அதை பெருசு தான் சின்னதாக மாறிடுச்சுல, அப்போ அதுக்கு வேறு ஃபார்முலா தானே நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் எதுக்கு நோக்க திருப்பி 4/3 பை ஆர் கியூப்ங்கிறதே கொண்டு வரீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். என்னால் அது ஜீரணிக்கவே முடியல, அது எப்படி சொல்கிறதுன்னு. சார் தான் பெரிய கோலமாக இருந்தாலும் சரி, இம்பிட்டு கோணு குட்டி பாலாக இருக்கும்ல, அந்த பாலாக இருந்தாலும் சரி, ஸ்பியர் தான், ரேடியஸ் தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி ஸ்பியராக தான் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. அப்போ நான் இது என்ன பண்ணிக்கலாம், 4/3 பை குட்டியாக இருக்கலாம், அதனால குட்டியாக இருக்கும் போட்டுருங்க. இப்போ தான் காதத்தை வந்து தெளிவாக கேட்க போகிறீங்க. எழுதாதீங்க, கவனிச்சுக்கோங்க. கவுண்ட் கேட்குறாங்க, எத்தனை பந்தா மாத்துறாங்க, எத்தனை கம்பியா மாத்துறாங்க, எத்தனை வட்டமா மாத்துறாங்க, இந்த மாதிரி கவுண்ட் கேட்டாங்கன்னா எந்த சேப்பு சின்னதா இருக்கோ அது கிட்டக்க எண்ணுங்கிறத போடணும். இது எது சேப் சிறுசு, இதுவா, எஸ் இன்ட்டு, அவ்வளோ முடிஞ்சு. 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம், திருப்பி சொல்றேன். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4/3 பை ஆர் கியூப் ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணானா நான் என்ன ஃபார்முலா எடுக்கிறேன், வால்யூம் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கவுண்ட் பெருசுல இருந்து சிறுசா மாத்தி இத்தனை வேணும்னாங்கன்னா எந்த சேப்பு குட்டியா இருக்கோ இல்ல எந்த சேப்பு கன்வெர்ட் பண்றாங்களோ அந்த சேப்பை தான் நீங்க என்ன எடுக்கணும், அது பக்கத்துல எண்ணுங்கிறத போடுங்க. இப்போ நீங்களா போட்டுடலாம், அவ்வளோ. இதுக்கு மேலே என்ன நான் சொல்லணும், அவ்வளோதான். அடிச்சு விடுங்கண்ணா. என்னெல்லாம் பண்ணுவீங்க, மொதல் வேல்யூ நம்மளால் அடிக்கிறதா முதலிய கரெக்டாக இருப்பான். 4/3 பை. சார் ஆர் கியூப், ஆறுனா எத்தனைப்பா, 16 கியூப் பெருக்கிட்டு இருப்பான். நான் அப்படி எழுத மாட்டேன், 16 n இன்ட்டு இதனுடைய ஆர் கியூப்போட வேல்யூ என்னதுப்பா, அந்த இருக்கு 2 2 2. எனக்கு வேணுங்கிறது என்னதுப்பா, என்னோட வேல்யூ. பெருக்கிறோமா, 16 இன்ட்டு 16 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கிடையாது, 2 4 4 2 8. அப்போ 1 8 8 2 16. இப்போ சொல்லுங்க, அழகா முத்தா சொல்லுவீங்களா, 16 ஸ்கொயர். இதுக்கு தான் ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்க, ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்கன்னு சொல்றேன். 16 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியாது, அங்க பெருக்கிட்டு இருப்பான். நம்மால் சொல்லிடணும், சார் 256 சார், 256 இன்ட்டு 2 எவ்வளோப்பா, அதுதான் உங்களுடைய என்னோட வேல்யூ. 256 இன்ட்டு 2 500, 500 பிளஸ் 12 512. தட்ஸ் த ஆன்சர். சரியா, நான் இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா 512 ஸ்டம்பர் பால் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டம்பர் பால் எத்தனடா அப்படின்னு கேட்பேன், 512 அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா, சும்மா அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வேணாம், மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஏதோ காதில் கேட்குற இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம் தானே, நமக்கு லாபம் உங்களுக்கு லாபம். சரியா, எனக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷம். ரைட். ஸோ இதுவரை என்னென்னலாம் ஷேப்லாம் பார்த்தோங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் தென் கோன் வச்சு கொடுக்கக்கூடிய சம்ஸ், இதை மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் சார் மென்ஸ்ட்ரேஷன். ரைட்டா, இதுதான் மென்ஸ்ட்ரேஷன்.
இதுக்கு தான் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ரைட், 10th புக்கை ஓப்பன் பண்ணுங்க. சரியா? 10th ஸ்டாண்டர்டில் அளவியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன 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 சாப்டர்? அளவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர். அந்த அளவியலில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸை போய் பாருங்க. லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு 15 கொஸ்டின் எம்சிக்யூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. என்னது? 15 கொஸ்டின் எம்சிக்யூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக கோடிட்டட், ஐ மீன் ஏபிசிடி இந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சரும் ஸ்கூல் புக்கில் லாஸ்ட்டில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யலாம் வேணாம், அவ்வளோதான் உங்களை கஷ்டப்படும். எடுங்க, மார்க் பண்ணுங்க, எடுங்க, மார்க் பண்ணுங்க, எடுங்க, மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 15 கொஸ்டின் இருக்கு இல்லையா, 15 கொஸ்டினை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம் ரீட் பண்ணிட்டு போயிருங்க. புரியல சார்? சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணிடுங்க. 2024 ஏழு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அந்த 7 எக்ஸாம்ல 4 செட்டு கொஸ்டின்ஸில் அந்த 15 செட்டு கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுலதான் வந்திருக்கு. அதனால நமக்கும் வர்றதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அதை தான் நான் சொல்றேன். 10th புக்கு 8th சாப்டரு அது லாஸ்ட் கொடுத்துருக்கூடிய சாப்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கூட இருக்கவங்களோட சேர்ந்து பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டத்தில் லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்க கூட பார்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்காம இருந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். இவ்வளோ தான் சார் மென்ஸ்ட்ரேஷன். போன வாரம் நான் திங்கக்கிழமை ஆரம்பித்தேன். இந்த வாரம் புதன்கிழமை கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 8-9 நாள் கிட்ட மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஓடி இருக்கு. இது இவ்வளோதாங்க. இப்போது முதல் கிளாஸில் இருந்ததுக்கும் மென்ஸ்ட்ரேஷனுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு எவ்வளவோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஐ ஹோப், நான் நம்புகிறேன். சார் இது மட்டும் போதுமா சார்? கிடையவே கிடையாது. நான் எப்பயுமே இந்த மாதிரி போதுங்கிற சொல்ல மாட்டேன். இதை நான் நடத்தின வச்சது 40%. இதை வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட்டா? நான் வந்து நீ ரொம்ப படுத்துட்டு இருந்திருக்கேன், உன்னை எழுப்பி விட்டுருக்கேன். இப்போ நீ ஓட வேண்டிய விஷயம் தான். ஓடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஃபார்முலா படிக்க வச்சேன். என்னால் முடிஞ்ச அந்த ஃபார்முலா படிக்க வச்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12-13 கொஸ்டின், 15 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ இதுதான் பண்ண முடியும். என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன், அதையும் கொடுத்தாச்சு. 2D 3D ஓரளவு கவர் பண்ணியாச்சு. குரூப் 4க்கு மட்டும். குரூப் 2க்கு நான் தனியாக நடத்துகிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பின்னாடி கிளாஸ் வருது, அது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இது. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மென்ஸ்ட்ரேஷன் டாபிக் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்டில் மட்டும் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு மற்ற டாப்பிக்குள்ள எனக்கு தேவையில்லை, பெருசாக தெரியாது. நான் மென்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். ப்ளீஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சம் ஹோம்ஒர்க் இருக்குது, விடவே மாட்டேன். அந்த சம்மை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் போகணும். ரைட்டா? 10 ஓடிடுவோம் பாருங்கள். எஸ், சம் எழுதிக்கங்கப்பா. ஃபைன் தி ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, கூம்பு மற்றும் கோலத்தின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இப்போ நான் இந்த சம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா 10th இல்லை 8th சாப்டரில், அளவியலுங்கிற சாப்டரில் அந்த நான் சொன்னேன்ல எம்சிக்யூன்னு சொன்னேன்ல, அந்த எம்சிக்யூவில் லாஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. 15வது கொஸ்டினாக இருக்கும். நான் எல்லா பக்கமும் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோ டைம் சலிச்சு புளிச்சிருக்கு. ஐ மீன் 2019 இப்போ வரை நடந்த எக்ஸாம்ஸில் ஏகப்பட்ட டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் ஸோ அந்த அளவுக்கு முக்கியம். ஆன்சர் நான் சொல்லவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. முடிச்ச வரைக்கும் நீங்கள் புக் எடுத்து படிங்க. தேடுறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. சரியா? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்ல, தேடுறவங்களுக்கு தான் அருமை தெரியும், கிடைக்காம இருக்கிறப்ப தான் அதனுடைய அருமை தெரியும், சான்ஸ் மிஸ் ஆகிறப்ப தான் அந்த அருமை தெரியும் அப்படின்னு ஓயாமல் சொல்கிறது அதுதான். ஸோ தேடுங்க. நான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் லெத்தாஜிக்காக எடுத்துடுவீங்க. இப்போ முந்திலாம் புக்கெல்லாம் நீங்கள் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டீங்க. என் கிளாஸ் கண்டுபிடிச்சது நான் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் மை சக்ஸஸ். அதுதான் என்னோட வெற்றி. சரியா? கன அளவுகளின் விகிதம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். எஸ், கன அளவுகளின் விகிதம். இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் வச்சிருக்கேன். 0 மற்றும் 6 மீப்பெரு பொது காரணியை என்க. 0 மற்றும் 6 மீப்பெரு பொது காரணியை காண்க. நிற்பணுமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. டிஎன்பி இருந்தால் அதனால தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன்.
எங்கேருந்து சார் எடுத்தீங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, 0 மற்றும் ஆரினுடைய பொது காரணி, அவனே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் தான் உங்களுடைய வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும், கட்டாயமாக இருக்கும், மாற்றமே கிடையாது. சரியா? ரைட். ஓகே 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 ரைட் சார். ஓகே பக்கா. ரைட். ஸோ முடிச்சாச்சு. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் நினச்சி பார்த்தா இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக மூச்சு விட்டுக்கலாம், தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். 10th மேக்ஸ் புக் எடுத்துக்கோங்க. 10th மேக்ஸ் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. 2-3 ஷேப்பு ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. சதுரம், சதுரத்து மேலே முக்கோணம், அது கீழே அரைக்கோணம். நம்ம சிலபஸில் கிடையாது, நமக்கு வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. 10th படிக்கிற பையங்க நமக்கு என்ன தேவையோ ஸ்பெசிஃபிக்காக எடுத்து படிங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை தயவு செஞ்சு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பண்ணிட்டு போங்க. எந்த அளவுக்கு மென்ஸ்ட்ரேஷன் ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். 3000 பேர் பார்க்குறீங்க, 3 பேர் கூட எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு தான் போகுதாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்கும். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக நான் பண்ணுவேன். ஸோ என் சைட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 90% ஆஃப் சிலபஸ் கவர்டு. நாளைக்கு மரத்தான் அப்படிங்கிறது இருக்கும். ஐ ஹோப் 8 to 8 மரத்தான் அப்படிங்கிறது இருக்கும். நாளைக்கு வீடியோ நமக்கு வராது, லைவ் கிளாஸ் மோஸ்ட்லி இருக்காது. அகெயின் சாட்டர்டே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோஸ் வரலாம். ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஈஸியாக மூவ் பண்ணுங்கள். சாட்டர்டே வரக்கூடிய கிளாஸஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். அதையும் எடுத்து நடத்தணும்னு எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான், அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க, இப்படி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குங்கிறத முதல்ல தெரியப்படுத்துங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது, எல்லா பிரான்ச்லையும் போய் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட மேக்ஸ் கிளாஸ் டு பி சூன் குரூப் 4க்கு முடிய போகுது. நான் அடுத்த செவ்வாய்க்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன், மோஸ்ட்லி முடிச்சிடுவேன். அதுக்கடுத்து ஃபுல்லாக டெஸ்ட்டு 15 மார்க் டெஸ்ட் ஸ்டேட் லெவலில் ஆன்லைனில். நம்ம அதே மாதிரி கிளாஸ் 10 மணிக்கு வரட்டும். எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்ப்போம். எல்லாரையும் வர சொல்லுங்கள், டெஸ்ட்டு போடுவோம். 25 கொஸ்டின்ஸு 40 நிமிஷம், இதே மாதிரி டெஸ்ட்டு வச்சு போடுவோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களை அப்படியே நல்வழிப்படுத்தி நான் உங்களை அனுப்பிவிட போகிறேன் எக்ஸாம் ஹாலுக்கு. சரியா? தைரியமாக படிங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.